உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நல்லா அடி போடு. நல்லா அடி வேணும். நீங்க எல்லாரும் இங்க என்ன செய்தீங்க? வாங்க ஆண்டி வாங்க. நீங்களும் வேடிக்கை பாருங்க. செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்கு. அந்த கடப்பையன் அந்த வெள்ளை கலர் சட்டைய 4 போடு போடுறான் பாருங்க. ஏய் வெள்ளக்காரா நல்லா அடிடா. சாவியா என்ன தடுதிய அங்க பாருங்கடா. சாவியா இங்க இருக்கு, வாங்க போய் வாங்கிட்டு வாடா. அண்ணே சாவியை கொடுத்துருங்கண்ணே, நாங்க ஓடிடுறோம். சாவி கொடுங்கண்ணே. சாவி தங்கச்சி எங்களை மன்னிச்சிருங்கம்மா. இனிமே பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. ஐயோ வலி தாங்க முடியலமா. நாங்க இனிமே இந்த சைடே வரோம். இவங்க எல்லாம் என்ன செய்யுது? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். இனி இந்த பொறுக்கி பசங்களாம் எந்த பொண்ணுகிட்டயும் வம்பு இழுக்க கூடாது. இனிமே வம்பளுக்க மாட்டேன் தங்கச்சி. யாருக்கிட்டையும் வம்பளுக்க மாட்டேன் தங்கச்சி. அந்த பயம் இருக்கட்டும். போடுங்கடா போங்கடா. என்ன அண்ணே சாவிண்ணே. ஏலே சம்மு, என்னலே கூத்து இது? ஆண்டி இந்த ஆளு பட்டைய கிளப்புறான் ஆண்டி. அந்த ரவுடி பசங்க எங்க கிட்ட வம்பு இழுத்தானுங்க. ஒண்ணு இல்லன்னு பண்ணிட்டான் இந்த வேலைக்கார பையன். ஏட்டி என்ன மரியாதை இல்லாம பேசுத? நான் தான் இவனை சிங்கன்னு சொன்னல. சிங்கமா? பரணி புருஷனை தானே சிங்கம்னு சொன்னீங்க. பின்ன இவன் யாரு? நீங்க பரணி ஹஸ்பண்டா? ஆமா, மிஸ்டர் சண்முகம், மளிகை ஓனர் பிளஸ் பிரசிடென்ட் ஆஃப் த பஞ்சாயத்து மற்றும் ஹஸ்பண்ட் ஆப் உங்க ஃப்ரெண்ட் டாக்டர் பரணி. வணக்கம். நீங்க ஏன் இம்புட்டு ஷாக் ஆகுறீங்க? இல்லடா தம்பி, உங்க அக்கா இவன சாரி இவர கடப்பையன் வேலைக்காரன்னு எங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சாடா. கேட்டியாட்ட உன் பொண்ணோட திமிரமத்தியா? அது தெரியாம இவரை நாங்க கண்டபடி மரியாதை இல்லாம பேசிட்டோம். சாரிங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கிடுங்க. கடைக்கார பையன்ட்டு மட்டும் மரியாதை குறைவா பேசிடாதீங்க. எல்லாருக்கும் சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க யார் யாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்குறீங்களோ அப்பதானே உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும். சாரி அண்ணா, ரொம்ப ரொம்ப சாரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏட்டி பரணி, சீக்கிரம் ஓடியா, அவங்க திரும்ப வந்துட்டாவோ. நிப்பாட்டு. பரணி ஏய் ஏய், என்னடி திரும்ப வந்துட்டீங்க? எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா? ஏட்டி பரணி, நான் தாண்டி வர சொன்னேன். புள்ளைங்களா எல்லாரும் உள்ள போங்க. அம்மா நீ எதுக்குமா கூட்டிட்டு வந்த? கேட்டி ஆசையா ஒன்ன பாக்கணும், இந்த ஊரை பாக்கணும்னு வந்த புள்ளைகளை இறங்குன கையோட இப்படி ஊரை விட்டு துரத்தி விடுறியே. பாவண்டி புள்ளைங்க. தீபாவளி வரைக்கும் இருக்க சொல்லிதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்னது தீபாவளி வரைக்குமா? மா அவ்வளவு நல்லா சமாளிக்க முடியாதுமா. அதெல்லாம் சமாளிக்கலாம். எல்ல சிவபாலா, இந்த பைய புடி. என்னால சுமக்கவே முடியல. என்ன கணம்? என்னாச்சுமா? வா இங்க. ஏடி எதுக்குடி என்ன இழுத்துட்டு வர? என்ன இதெல்லாம்? ப்ளீஸ் மா, இவங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த? அவங்களெல்லாம் அனுப்பி விடுமா. சும்மா இருட்டி. வந்த புள்ளைகளை இப்படி துரத்தி விட பாக்குத? மாமா ப்ளீஸ் மா, அவங்க இங்க இருக்க வேண்டாம்.
உதவி பண்ணுமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுமா, உதவி பண்ணுமா ப்ளீஸ். ப்ளீஸ்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள அனுப்பி விட்டுருமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா. அவங்கெல்லாம் உள்ள போய் அரை மணி நேரம் ஆச்சு முதலாளியம்மா. ஏய், ஏன்டா அவங்கள திரும்பவும் கூட்டிட்டு வந்த? ஏது நான் தான் போனவங்கள காலில் கையில் விழுந்து கூட்டு வந்தேன் பாரு. நல்லா ஆளப்பாரு. எதுவா இருந்தாலும் உன் அம்மையை கூப்பிட்டு கேளு. அத்தை தான் போறவங்கள விடாம கையை பிடிச்சி காலை பிடிச்சி கூட்டு வந்திருக்கு. ஐயோ, சரி நீ யாருன்னு அவங்களுக்கு சொன்னியா? இல்ல முதலாளியம்மா, நான் எப்படி சொல்லுவேன், சொல்லலையே. நம்பலாமா உன்ன? ஓ அப்படியா? வேணா போனவங்கள கூப்பிட்டு நான் உன் புருஷன்னு சொன்னா இல்லையான்னு கேட்டுருவோமா? ஐயோ எப்பா சாமி, ஆளை விடு. நான் உன்னை நம்புறேன், உள்ள வந்து தொலை. அப்போ ஓகே. அந்த ரவுடி பசங்க சண்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க. ஆறு ஏதாவது தெரிஞ்சுதா? யாருன்னு தெரியறதுக்குள்ள ஓடிட்டானுங்க. அப்படியா? என்ன என்னக்கா சொல்லுதாவோ? என்ன ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கையமா என்னடி உனக்கு? என்னம்மா நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏட்டி, ஏன் அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு நான் யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன கேட்காம வந்ததும் இல்லாம அவங்களையும் இழுத்துட்டு வந்திருக்க. ஏட்டி, அப்படிதாண்டி வருவேன். என்ன செய்வ நீ? தீபாவளி வந்துட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கும் தலை தீபாவளி வேற. என்ன செய்முறை செய்யணும், என்ன சீர் செய்யணும்னு அண்ணனை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அதுக்கு தான் வந்தேன். மா, இவங்கெல்லாம் ஒரு அம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார். என்னங்க பாட்டு கிளாஸ் கிளம்பலையா? சார், பாட்டு கிளாஸுங்க மறந்துட்டீங்களா? ஏங்க இன்னைக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் டே, கரெக்டா டைமுக்கு கிளம்புங்க. உங்ககிட்ட தாங்க சொல்றேன், யோசிச்சுட்டே இருக்கீங்க. சார், நான் வேலைக்கு வரணுமான்னு தான் யோசிக்கிறேன். ஏன், என்னாச்சு? இல்ல சார், இப்பதான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ இத வச்சு திரும்பவும் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு ஒரே யோசனையா இருக்கு சார். இதை வச்சு என்னங்க பிரச்சனை வரப்போகுது? உறுதியால எனக்கு தெரியாது சார், ஆனா வேணான்னு தோணுது. ஏங்க நீங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேங்க. அதோட இந்த யோசனையை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புற வேலையை பாருங்க. இந்த விஷயத்தை வச்சு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க. சரிங்க சார். சரிங்க, டைம் ஆச்சு, சீக்கிரமா கிளம்புங்க. உங்க பாஸ் ஆபீஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். லேட்டா போனீங்கன்னா ஸ்கூல் போன மாதிரி வெளியே நிக்க வச்சிட போறாரு. எங்க பாஸ பத்தி எனக்கு தெரியும் சார், நீங்க சொல்ல வேண்டியதில்ல. ஓஹோ, இன்னும் ஒரு நாள் கூட ஆபீஸுக்கு போல, அதுக்குள்ள பாஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? என்னங்க சிரிக்கிறீங்க? நான் நிஜமா தான் சொல்றேன். உங்க பாஸ் ஒரு மாதிரி டெரரு, கவனமா இருங்க. அப்படிலாம் டெரரா இருந்தா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி என் பாஸுக்கு சுளுக்கு எடுக்க சொல்லிடுவேன். என் வீட்டுக்காரரை பத்தி பாஸ் கிட்ட சொல்லி வைங்க. சுளுக்கு எடுக்க சொல்லுவீங்களா? நல்லா இருக்குங்க. என்னங்க? இல்ல, நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதை கவனிக்காம நீங்க என்ன ரொம்ப தேடினீங்களாமே. ஃபீல் பண்ணீங்களா சார்? பின்ன ஃபீல் ஆகாதா? ஹலோ, என்ன கஷ்டப்படுத்திட்டு அது உங்களுக்கு சிரிப்பா வருதா? இல்ல, நேத்து அண்ணி சொன்னப்போ என் கண்ணு கலங்கிச்சு, ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. சரி, உங்களுக்கு விஷயம் புரிஞ்சா சரிதான். இனிமேல் இப்படிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டேன்.
சரி வாங்க நம்ம சேர்ந்தே போலாம். வேணா சார், நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படியே நடந்துக்கலாம். நான் தனியாவே ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ப்ளீஸ் சார். சரி ஓகே. ம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் ஆட்டோ பிடிச்சு வந்துருவேன்னு சொன்னேன்ல, நீங்களும் தானே ஓகேன்னு சொன்னீங்க. சொன்னேன். அப்புறம் இப்ப என்ன சார்? ஏங்க ரொம்ப பிகப் பண்ணாதீங்க, வந்து உட்காருங்க. சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். அண்ணா 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 நிறுத்துங்கண்ணா. ஆட்டோ சார், நான் கிளம்புறேன் சார். ஆட்டோ வந்துருச்சு. சார் சாரி சார், என் மேல கோச்சுக்காதீங்க. நான் ஆபீஸ்க்கு மட்டும் உங்க கூட கார்ல வரல. வேணும்னா ஈவினிங் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, சந்தோஷமா நான் வரேன். மா வரீங்களா இல்ல கிளம்பிட்டா? தோ வந்துட்டேனே. சாரி சார், கோச்சுக்காதீங்க சார். தோ வந்துட்டேனே. ஆமா உட்காரு. போலாம். பாட்டி கொஞ்ச நேரம் வந்து உட்காருங்க. சார் டைம் ஆயிடுச்சு, நீங்க இறக்கிவங்க சார், நான் கிளம்பணும். கிளம்புங்க சார் அப்ப காரு? அது ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. நான் போறதுக்காக தான் வந்து உட்காந்தேன், நீங்க கிளம்புங்க. சொல்லுங்க பாட்டி. தம்பி, உன்னையே பார்த்து பார்த்து ரசிச்சிட்டு வரா. அப்படியா? நடிக்கிறா, ஆனா உன்னையே தான் பார்த்துட்டு வந்தா. பாட்டி யதார்த்தமா பார்த்திருப்பாங்க. ஆஹா அதெல்லாம் இல்ல, யதார்த்தமா பாக்குறதுக்கும் வச்ச கண்ணு வாங்காம பாக்குறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ வேணா பாரு, இப்போ உன்னை பாப்பா. கவனிச்சியா? உன்னதான் பார்த்தா, நீ பார்த்ததும் வேற எங்கேயோ பாக்குற மாதிரி பாக்குறா. சரி பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் பாட்டி. அதுவும் சரிதான், அழகா இருந்தா பாக்குறதுல என்ன இருக்கு? ஆமா பாட்டி, நான் கூட ஒரு அழகிய ரசிச்சுட்டு தான் வரேன். இவ்வளவுதான் சொல்றியா? உங்களை தான் சொன்னேன். அட போப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி, உன்கிட்ட நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னல இந்த ஃபங்க்ஷன் வேண்டாம் வேண்டான்னு. நீயும் வெற்றி எல்லாமே நாங்க எடுத்து பாத்துக்கிறோம்னு சொன்னீங்க, என்னையும் சம்மதிக்க வச்சீங்க. பூஜா உன்னை பத்தி சரியா தாண்டி சொன்னா. எல்லாம் பண்ணுவா, ஆனா ஃபங்க்ஷன்ல வச்சு அசிங்கப்படுத்துவான்னு அன்னைக்கே சொன்னா. அதே மாதிரி பண்ணிட்டல. உனக்கு பதிலா இன்னொருத்தைய நடிக்க வச்சுட்டு நீ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போயிருக்க. இதெல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு பண்ற வேலையாடி? அத்தை, இன்னொருத்தி நடிச்சதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது அத்தை.
நீ பாட்டுக்கு எக்ஸாம் எழுத போயிட்டா என் பையன் வேற என்னடி பண்ணுவான்? அவன் அப்படி பண்ணதுக்கு காரணம் யாரு? நீதானே? சரிடி, நீ எக்ஸாம் எழுத போனல, ஒரு ஃபோன் பண்ணி வெற்றி எப்படி சமாளிக்கிறனாவது கேட்டியாடி? கேட்டிருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு உன் எக்ஸாம் தான் முக்கியம். உன் புருஷனே உன்னை போக சொல்லிட்டான்னு காரணம் வேற உனக்கு கிடைச்சிருச்சு. விடுவியா நீ? இந்த வீடு எக்கேடாவது கெட்டு போட்டோம், நமக்கு என்ன, நாம நம்ம வேலையை பார்ப்போம்னு நீ பாட்டுக்கு போயிருப்ப. ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்ல. நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன். வெற்றி தான் என்ன கம்பல் பண்ணி போக சொன்னான். ஆமாண்டி, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னா வெற்றி என்ன வேணும்னாலும் செய்வான். அதனாலதான் அவன் சொன்னான். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? என்னடி பண்ணிருக்கணும்? வேண்டாம், அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு போகணும் கொஞ்சமாவது சொல்லிருக்கணுமா வேண்டாமா? சொன்னியா? சொன்னியாடி நீ? அது எப்படி நீ சொல்லுவ? எங்களெல்லாம் மதிக்கிற பழக்கமே உனக்கு தான் கிடையாதே. ஏண்டி, எனக்கு ஒரு போன் கூட நீ பண்ணலடி. அத்தை, சீரியஸா சொல்றேன். எங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனாலதான் என்னால போன் பேச முடியல. ஏய், பொய் சொல்லாத. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னடி உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு? எங்க அம்மா சாக கிடந்தாங்க அத்தை. என்ன சொல்ற சக்தி? மீனாட்சி அம்மாக்கு என்னாச்சு? ஆமா மாமா, யாரோ 2 பேர் வீட்டுக்குள்ள வந்து எங்க அம்மாவை கொல்ல பார்த்தாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனை. அதெல்லாம் முடிய நான் நேரா இங்கதான் வரேன். இத பாரு, உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. அதுக்காக நீ பண்ணதெல்லாம் சரின்னு நினைக்காத. நீ எக்ஸாம் எழுத போனதுக்கு அப்புறமா தானே உங்க அம்மாக்கு எப்படி ஆச்சு? அப்புறம் எதுக்கு அது ஒரு காரணமா சொல்ற? இத பாரு சக்தி, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மா உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லைன்னு தூக்கி போட்டு உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நான் வந்திருப்பேன்டி. ஆனா நீ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டியே, அதுதானே நிஜம்? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன பேசினாலும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்னத்த பண்றது? ஏய், அத்தை எல்லாம் சரியா தான் புரிஞ்சுக்கிறாங்க. நீ தான் டிராமா மேல டிராமா பண்ணிட்டு இருக்க. பூஜா, இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத. அத்தை, நானும் வெற்றியும் எதையுமே வேணும்னு பண்ணல அத்தை. வெற்றி சொன்னதுனாலதான் நான் எக்ஸாம்க்கே போனேன். இதுதான் அத்தை உண்மை. ஆமாமா, அவன் என்கிட்ட எக்ஸாம் இருக்கிறதே மறைச்சிட்டாமா. அதே மீறி நான் தாமா அவளை அனுப்பிச்சேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தாமா. டேய், திரும்ப திரும்ப எல்லா பழியையும் நீயே உன் மேல போட்டுக்காதடா. நீ சொன்னா இவளுக்கு எங்கடா போச்சு புத்தி? சக்தி, இதுக்கு மேல எதுவும் பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ செய்யறதோ, நீ பிடிவாதம் பிடிக்கிறதோ எனக்கு ஒண்ணு புதுசு கிடையாதுடி. இப்ப ஏன் முடிவை நான் சொல்றேன். எங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு என் எக்ஸாம் தான் முக்கியம். எப்ப நீ கிளம்பி போனியோ அப்பவே நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டி. நீ இந்த வீட்டுக்கு ஏத்த பொண்ணு கிடையாது சக்தி. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரவும் கூடாது. அப்படியே போயிடு. உங்க அம்மாக்கு ஒண்ணுனா உடனே ஓடுன பாத்தியா? அதெல்லாம் தப்பு கிடையாதுடி. ஆனா எப்ப இந்த ஃபங்க்ஷன் நின்னுதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நீ ஓடி வந்து, அத்தை நான் போனதுனாலதான் இந்த ஃபங்க்ஷன் நின்னுச்சு, நான் தான் அத்தை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நீ என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணும்டி.
ஆனா நீ வரவே இல்ல. இந்த ஃபங்க்ஷனை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்கலடி. இதுலயே தெரியுதுடி உனக்கு எந்த குடும்பம் ரொம்ப முக்கியம்னு. இங்க பாருமா, நீ உன் குடும்பத்தோடயே இருந்துக்கோ, எங்களை மறந்துரு. என்னத்த சொல்றீங்க? இதுவும் ஏன் வீடுதான். ஏய், அத்தை சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. நான் ஏத்த இந்த வீட்டை விட்டு போகணும்? இது ஏன் வீடு, நான் போக மாட்டேன். ஓ, அப்ப நீ இங்கதான் இருப்ப? ஆ? ஓ, அப்ப தேவனா அத்தை வேணா வெளியே போட்டோன்னு சொல்ல வர இல்ல? அத்தை பாத்தீங்களா இவள? அத்தை, வெற்றி சொன்னாலும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எதையும் நாங்க கெட்ட நோக்கத்துல பண்ணல. வெற்றி ஆசைப்பட்டான். வெற்றியோட ஆசைக்காக தான் நான் போனேன், அவ்வளவுதான். நீங்க தான் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டு பெருசா பண்றீங்க. ஓஹோ, எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ சொல்லிட்டல்ல. உனக்கு உன் புருஷன் மட்டும்தான் முக்கியம், நாங்கெல்லாம் தேவையில்ல, அதானே? அத்தை, எல்லாத்தையும் நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டா நான் என்னத்த பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாமா, போதுமா, அப்படியே போயிரு. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத. வெற்றி, என்ன மீறி இவ வீட்டுக்குள்ள வந்தான்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராணி, நீ இங்கதான் இருக்கியா? ராணி, உன்னை பாட்டி ஸ்டோர் ரூமுக்கு போய் முறுக்கு சுடுற கரண்டி எடுத்துட்டு வர சொன்னாங்கம்மா. என்ன இவ இப்படி பாக்குறா? ஒருவேளை நான் சொன்னதை நம்பலையோ? தமனா சொன்ன மாதிரி பொம்மி இங்க இருந்து போயிட்டா. கன்ஃபார்மா இவ ராணி தான். நீ போமா, நான் கீழே போயிட்டு வரேன். போ போ, நானும் பின்னாடியே வரேன். சித்தார்த், நேரமாச்சுப்பா, சாமி கும்பிடலாம். ராணி எங்க இன்னும் காணோம்? என் கூட தான் வந்தா, ஆனா இப்ப எங்க போனான்னு தெரியல. நீ அவளை எங்க போய் தேடினாலும் அவ வர போறதில்ல. அப்புறம் எங்க போய் தேட போற? மனோ, ஸ்டோர் ரூம்ல நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டல? மா, அதெல்லாம் பக்காவா பண்ணிட்டேன். அந்த ராணி உள்ள போவா, ஸ்விட்ச் மேல கைய வெப்பா, ஷாக் அடிச்சு சாவா. இது கன்ஃபார்ம். அவ சாகணும்டா, அத நான் பார்க்கணும். ராணி, சுவிட்ச போடு, போடு, ஆன் பண்ணு. இன்னைக்கு நீ செத்த. அவ இந்நேரம் சுவிட்சில் கைய வச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துருப்பா. சரி, எதுக்கும் ஓபன் பண்ணி பாப்போம்.
அங்க மட்டும் கரண்ட் பாஸ் ஆகுற மாதிரி கொடுக்க சொன்னா லாக்லயும் கரண்ட் பாஸ் ஆக வச்சிருக்கானே. நமக்கே இந்த ஷாக்குன்னா பாவம் ராணி இந்நேரம் கண்டிப்பா செத்துருப்பா. இனிமே இங்க யாரும் வரப்போறதும் இல்ல, இவளை காப்பாத்த போறதும் இல்ல. சரி, இதை போய் சொல்லுவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.